வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,75,000 ஒரு பில்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 1,75,000 3070 மைனிங் ரிக் அப்படின்னே சொல்லலாம். இதை மைனிங் ரிக்னு சொல்லலாம், இல்லை கேமிங் ரிக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மைனிங்க்கும் யூஸ் பண்ணலாம், கேமிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் பர்பஸ் ஆஃப் திஸ் பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி ஃபார் மைனிங் தான். ஸோ கேமிங் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணப்படலை இந்த பில்டு. ஸோ மைனிங்காக பர்பஸ் பில்டான ஒரு பில்டு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற ஜிபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக பில்ட் பண்ணப்படுற ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த சிஸ்டம் வந்து 1,75,000 நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறது இன்றைக்கி அப்படின்னா இந்த காம்பனன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இது வந்து 1.5 வீக்ஸ் முன்னாடியே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிது. அதாவது வீடியோவில் நான் சொல்ல போகிற ப்ரைஸில் கிடச்சிது. வீடியோ பார்க்குறவங்க என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து கேட்காதீங்க. இதில் இப்போ இவ்வளோ சொல்லியிருந்தீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பில்டுக்காக மட்டுமே தவிர்த்து உங்களோட டவுட்ஸுக்காக கிடையாது. பிகாஸ் ஒரே டவுட் வந்து 100 பேர் 1000 பேர் கேட்குறீங்க. அதுவும் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கவே மாட்டேறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் எனக்கு அதே இதை சொல்கிறதுக்கு எனக்கு செம்ம இரிட்டேட்டடாக இருக்குது. ஏன்னா நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 500 கால்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு பில்டு வேணும் அப்படிங்கிறவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ், சின்ன டவுட்ஸ், அதாவது நீங்களே ஒரு பேசிக்காக ப்ரௌஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ்க்கெலாம் வந்து என்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கால் பண்ணி எவ்வளோ ஹேஷ் ரேட்ஸ் வரும், எவ்வளோ இது வரும், காசு வரும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் நெட்லேயே பார்த்துக்கலாம். என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒன்றும் இதை க்ரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட்டான டவுட்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பில்டு வேணும், ரெடியாக இருக்கேன், நாளைக்கு பண்ண போகிறேன், இல்லை இன்றைக்கி பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு 20 நாள் கழிச்சு பண்ண போகிறேன் அப்படி தான் நிறைய பேர் கால் பண்ணாங்க. 30 நாள் கழிச்சு பண்ண போகிறேன், இப்போ ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 20 நாள் 30 நாள் எப்படி ஒரே ஜிபி ப்ரைஸ் இப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ யாரையும் வந்து அஃபெண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, பட் என்னோட நிலமையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்கிட்ட ஒருத்தர் தான் பேசுகிறீங்க, பட் நான் வந்து 100 பேர்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த பில்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பில்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட ஹேஷ் ரேட்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஸ்கார்டில் இல்லை அப்படின்னா வந்து டிஸ்கார்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. மைனர்ஸ் இருக்காங்க, நிறைய கேமர்ஸ் இருக்காங்க, நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க கிரிப்டோஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு மோர் தென் 1000 பீப்புள்ஸ் மேலே இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறது மூலமாக ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி உருவாகும். அங்கே வந்து நீங்களோட மைனிங் ரிக்ஸோட பிக்சர்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு தனி சேனல் இருக்குது. அதில் போஸ்ட் பண்ணுறது மூலமாக மண்டே, அதாவது நீங்கள் பார்க்குற வீடியோ இன்றைக்கி, ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5 to 5:30 நான் ஏதாவது ஒரு டைமில் லைவ் வருவேன். ஸோ நீங்கள் வந்து அப்போ வரலாம். அப்போ வந்து உங்களோட ரிக்கோட பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ காட்டுவேன், அதில் ஷோகேஸ் பண்ணுவேன். அதேமாதிரி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம வந்து டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லைவ் வந்து மறந்துடாதீங்க, மண்டே 5 to 5:30. மண்டே அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க வீடியோ, ஸோ இன்றைக்கி ஈவினிங், சரிங்களா, இன்றைக்கி ஈவினிங் வந்து 5 to 5:30 ஏதாவது ஒரு டைமிங்கில் நான் வந்து லைவ் வருவேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்துருங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டோட காஸ்டிங் வந்து பார்த்துருவோம். ஸோ இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவேன் நான். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அது லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மூலமாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இல்லை வேணாம் அப்படின்னா லைக் பண்ணாதீங்க. ஸோ ஐ வில் ஸ்டாப் திஸ் சீரிஸ் பிகாஸ் எனக்கு இது வந்து உங்களுக்காக நீங்கள் பார்க்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால தான் நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 3500 ப்ராசஸர். ஸோ இது வந்து ஒரு 6 core 6 thread ப்ராசஸர், 3.6 GHz பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு ப்ராசஸர். இதுதான் நீங்கள் போடணும் கிடையாது. இருக்கிறதுலே லோவஸ்ட் அவைலபிள் ப்ராசஸர் போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் அவைலபிள் ப்ராசஸர் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங்க்கும் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸர். அதே சமயம் மற்ற ஒர்க்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த ரேட்டில் இந்த ப்ராசஸர் தான் போகிறோம். இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15,000 உங்களுக்கு வந்து வரும். 15,000 to 16,000 சம்திங் உங்களுக்கு வந்து வரும் இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மதர் போர்டு. ஸோ மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ரோக்கோட B450 ஸ்டீல் லெஜண்ட் மதர் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து AM4 சாக்கெட் வச்சுக்கிறதுனால இந்த ப்ராசஸர் வந்து இது கம்பேட்டபிள் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 GPU ஸ்லாட் இந்த மதர் போர்டில் இருக்குது. ஸோ
நீங்கள் வந்து மைனிங்க்கு 6 GB வரைக்கும் இந்த மதர் போர்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மதர் போர்டு நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ பெஸ்ட்டான ஒரு மதர் போர்டு தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். இந்த மதர் போர்டோட கரண்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13,000 rupeesக்கு வந்து வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு அதிகமான ப்ரைஸ் தான், பட் ஸ்டில் ஒர்த்து தான் வாங்குறது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு போர்டு. ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஒர்க்ஸ்க்கும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போர்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கூலர் மாஸ்டரோட 750 watt கோல்ட் ரேட்டட் பவர் சப்ளை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பவர் சப்ளை அரௌண்ட் 10,000 rupees வரும் உங்களுக்கு. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் யூ ஆர் கெட்டிங். ஸோ இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடுலர் பவர் சப்ளை. இது மூலமாக நீங்கள் வந்து மல்டிபிள் கார்ட்ஸ், இதில் வந்து 6 கார்டு போடுறீங்கன்னா இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். போடுற கார்டோட வோல்டேஜ் பொறுத்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக வந்து ஒரு 3-4 கார்டு 3070 போடலாம். எதுவும் பிரச்சனை ஆகாது உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பவர் பின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லோ பவர்டு கார்டெலாம் போடுறீங்க, 2060, 1660 சூப்பர், 570, 580 நீங்கள் வந்து போடுறீங்கன்னா தாராளமாக வந்து 6 கார்டுமே இந்த பவர் சப்ளை வந்து தாங்கும். ஸோ அதனால் ஃபியூச்சர் அப்கிரேடபிலிட்டியோட மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்கின ஒரு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பவர் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேம் அண்ட் எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா சிப்ட்ரானிக்ஸோட எஸ்எஸ்டி. இது வந்து ஒரு 3,000 rupees வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேம் ஒரு 3200 MHz ரேம், 8 GB ரேம். ஸோ ப்ராசர் நல்ல ப்ராசர் ஆகும். ஸோ ரேம் மட்டும் இதுக்கு நம்ம காம்பன்சேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த ரேம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,800 rupees வரும் உங்களுக்கு. 4,800 to 5,000 rupees வரும். இப்போ ரேம் சிலிக்கான் ஷார்டேஜ்னால் ரேம் ப்ரைஸஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பில்டோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த RTX இல்லையா, ஓகே, இந்த RTX 3070. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Inno 3Dயோட கார்டு. நல்ல கார்டு தான், டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. ஏன்னா 30 series Inno 3Dயில் வந்து சூப்பராகவே இருக்குது. பட் 1660 சூப்பர்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா Inno 3D போகாதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஹேஷ் ரேஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வருது இந்த GPUவில். பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா 1660 சூப்பர்ஸ் நானே வந்து ஒரு சிஸ்டமில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நெவர் கோ வித் Inno 3D 1660 சூப்பர்ஸ். 30 series போகிறீங்கன்னா கண்டிப்பாக Inno 3D நல்லாவே இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து போகலாம். ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன் கிராஃபிக் கார்டை. ஸோ கிராஃபிக் கார்டு வந்து இங்கே தான் இருக்குது. செம்ம சாலிடான ஒரு பில்டு கிராஃபிக் கார்டு. ஏன்னா வந்து நல்லாவே இருக்குது. ஹீட் சிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா டெஸ்டிங் எல்லாமே பண்ணிட்டேன் நான் இதை. செம்ம சூப்பரான ஒரு டெம்ப்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இதில் இருக்குது. ஸோ தாராளமாக நம்பி வாங்கலாம். நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, சீப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா. இந்த கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது இது வந்து 1,30,000 to 1,35,000 சம்திங் இது. ஸோ 1,30,000 35ங்கிறது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ். இப்போது அது கண்டிப்பாக ஜாஸ்தியான ஒரு ப்ரைஸ் தான். பட் மைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் கிடைக்காது. இன்னும் மேலே இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் கிடைக்கிறது ரேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இந்த மேலே ஃபியூச்சர் பில்ஸில் பண்ண போகிறதுலாம். ஸோ இது மட்டும் இருந்தால் நீங்கள் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரைசர் கார்டு வந்து வேணும் கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு ரிக்கில் போட போகிறோம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஓப்பன் பெஞ்சிலே வச்சு ஆஸ் யூஷுவல் டெஸ்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிக்கில் இது வந்து அசம்பிள் பண்ணி தான் நான் வந்து கொடுப்பேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணிவிட்டு நம்மளோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஹேஷ் ரேட்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்காஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு வந்து ஆக்சுவலி அந்த ரிக்கில் வந்து நம்ம அந்த கார்டை வந்து போடல. ஸோ என்னுடைய யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சிஸ்டமில் நான் அந்த கார்டை வந்து போட்டிருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆப்வியஸ்லி நம்ம வந்து அப்படியே வந்து பேக் பண்ணி அப்படியே நம்ம வந்து வெளியே அனுப்புகிறோம். ஸோ ஐ திங்க் மதுரைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அனுப்புகிறோம். ஸோ அதனால் வந்து அதை எதுக்கு பேக் பிரிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பேக் பிரிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக பின்னாடி இருக்குது. பட் நம்ம கார்டு மட்டும் பிரிச்சுட்டு ஓசி செட்டிங்ஸ் எல்லாமே ஹை ஓஎஸில் செட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் தான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்ன மெகாஹெர்ட்ஸ் வருது, என்ன ஓசியில் வருது, அதே மாதிரி நார்மலில் இருக்கும் போது என்ன மெகாஹெர்ட்ஸ் வருது, அதே மாதிரி என்ன ஓசி செட்டிங்ஸ் இருக்குது நார்மலில் இருக்கும் போது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஹேஷ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 63.387 மெகாஹேஷஸ் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு அட் ஓவர் கிளாக் செட்டிங்ஸ் இது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா -350 +500 அதுக்கு மேலே போக முடியல. பட் போக முடிஞ்சால் மேபி இந்த கார்டை வந்து புஷ் பண்ணியிருக்கலாம் இன்னும். பட் Inno 3D கார்டு வந்து சூப்பராக இருக்குது. பிலீவ் மீ, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 50 டிகிரி செல்சியஸ் 60 பவர் லிமிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 130 தான் உரியும் அரௌண்ட் பவர் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 63.3 கொடுக்கும்.
நம்மளுக்கு வந்து இது விண்டோஸில் தான். ஹை ஓஎஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும். ஹை ஓஎஸில் 61 தான் கொடுக்கும். அதுக்கு வந்து இன்னும் இந்த வேல்யூஸோட டபுள் மடங்கு நீங்கள் வந்து வேல்யூஸ் போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு. ஸோ இன்டூ 2ல் போட்டிங்கன்னா ஹை ஓஎஸில் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓசி செட்டிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 8300 மெஹாஸில் ரன் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுக்கு மேலே போக முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஜிபியூ சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னாலே நம்ப முடியல இன்னும் 30 இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு. பட் ரியலி வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது இப்போது. ஏன்னா பிகாஸ் ஏசூஸ் அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,40,000 1,50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்ருக்காங்க இப்போது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலில் இருக்கும் போதும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதாவது நார்மல் திருப்பி நார்மலுக்கு கொண்டு வந்து எடுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67 டிகிரி செல்சியஸ் 17 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஜஸ்ட் பை ஓவர் கிளாக்கிங். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 ஃபேன் ஸ்பீடு தான், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஃபேன் ஸ்பீடு தான். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஆக்சுவலி. ஸோ பவர் லிமிட்டும் ஹையாக இருக்கனால உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. ஓவர் கிளாக் பண்ணி நம்மளுக்கு வந்து பவர் லிமிட்டை அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வரதுனால டெம்பரேச்சர் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ 51 மெஹாஷஸ் தான் நார்மலாக தருது. நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிங்க அப்படின்னா 63.3 உங்களுக்கு வந்து தரும். ஸோ இதுதான் வந்து ஓவர் கிளாக் செட்டிங்ஸ். டிஸ்கார்ட் சேனலில் இல்லை அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஓசி செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்க உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ 63 மெஹாஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு வீடியோ லைக் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, பட் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். யார் வீடியோ பார்க்காதாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அது வந்து அவங்கள இன்னும் என்கரேஜ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். டெஃபினட்டாக இந்த வீடியோக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட்ஸ் சின்னதாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக இந்த சீரீஸை நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணலாம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியில் போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 மெஹாஷஸ், அது 0.3 மெஹாஷஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ 63.3 மெஹாஷஸ் 131 வாட் நம்மளோட ஜிபி வருது. ஸோ ஓவரால் பவர் கன்சம்ஷன் ஆஃப் த சிஸ்டம் என்டையர் சிஸ்டம் வந்து 200 வாட்குள்ளே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து 200 வாட்னு போடுறோம். ஸோ இந்த காஸ்ட்லாம் நீங்கள் விட்டுருங்க, இந்த காஸ்ட் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து வேறு காஸ்ட் சொல்கிறேன். ஸோ அட் திஸ் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது எத்தீரியம் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்குது. $2,132 தான். அதாவது ஓவரால் வேல்யூஸில் பார்க்கும்போது ரொம்ப லோ. இத்தனை நாள் இருந்ததோட இது வந்து ரொம்ப லோ. ஸோ இந்த ஒரு லோ ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.18 மெஹாஷஸ், அதாவது $4.18 வந்து கொடுக்குது. ஸோ கால்குலேட்டர் எடுத்துருவோம். 4.18 into 74. ஸோ ஒரு நாளைக்கு $309 கொடுக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தீரியம் ப்ரைஸ் வந்து $2,000. உங்களுக்கு வந்து $3,000 இருந்துச்சுன்னா இன்னும் ஹையாக கொடுக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நம்மளுக்கு வந்து வருது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பிடிசியில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எஸ்டிமேட்டட் ரிவார்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ரிவார்ட்ஸை நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எத்தீரியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இவ்வளோ ரிவார்ட்ஸ் வருது. எத்தீரியம் ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு லெட்ஸ் கீப் இட் அஸ் $3,500. ஓகேங்களா? ஸோ $3,500னால் ஒரு நாளைக்கு $7.6 ஒரு கார்டிலேருந்து மட்டும் வருது, ஒரு 3070லேருந்து. ஸோ 7.6 into 74. ஸோ உங்களுக்கு வந்து ₹562 வருது உங்களுக்கு. சரிங்களா? அதுவும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஜியோடாஸ் அந்த மாதிரி வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ப்ரைஸ் ஹையாக செல் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 வரைக்கும் ஹைப் போச்சு. ஸோ அந்த ஹைப்பில் வந்து இந்த எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு $764. சரிங்களா? இதே வந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து $22,000 ஃப்ரம் அ சிங்கிள் ஜிபியூ. ஸோ இது வந்து ரொம்ப ஹை வேல்யூ நம்மளுக்கு. ஸோ இந்த வரைக்கும் ரீச் ஆச்சு. பட் இப்போ சில பல பேருனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸல் ஷீட் வந்து பார்த்துருவோம். Ryzen 5 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 15,000, B450 Steel Legend 13 விற்கிறாங்க. ஸோ இன்னும் 3D 3070 வந்து 1,30,000. 750 வாட் பவர் சப்ளை வந்து 10,000. அப்புறம் 8 GB ரேம் வந்து 5,000. ஸோ 120 GB SSD $2,500. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரைசர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா $1,000 இருக்குது. ஸோ ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,76,500. சரிங்களா? இந்த ஒரு காஸ்ட்டில் வந்து நம்ம
ஒரு ஜிபி மட்டும் இல்லை, இதில் வந்து ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் டெஃபினட்டாக அப்கிரேட் பண்ணலாம். இதை வந்து ஒரு கேமிங் சிஸ்டமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இதோட ஹேஷ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மெஹாஷஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் கரண்ட்லாம் நான் வந்து ஆவரேஜாக வச்சுருக்கேன். பட் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா 63 மெஹாஷஸ் வந்து கொடுக்கணும். ஸோ 200 வாட்டுங்கிறது வந்து ஜாஸ்தி தான். பட் நான் வந்து இங்கே வந்து ஒரு 175 வாட் வந்து வச்சுக்கிறேன். பிகாஸ் அது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 175 வாட் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு எத்தீரியம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் $2000 சரிங்களா. $2135 சரிங்களா. இதுதான் வந்து எத்தீரியமோட ப்ரைஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எத்தீரியமோட ப்ரைஸ். ETH ப்ரைஸ். ஸோ எஸ், இதுதான் வந்து எத்தீரியமோட ப்ரைஸ் உங்களுக்கு $2135 இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நம்மளுக்கு. ஸோ $309 வந்து $309 வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. $309 அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $9270. எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா $945. ஸோ ரொம்ப பெருசாக இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு கார்டுனால. ஸோ $945 வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா $8300 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நான் என்ன ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேமிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கேம்காக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து இந்த கார்டு போட்டு நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த கார்டு போட்டு பில்டு பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து கேமிங் ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கார்டு போட்டு பில்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ப்ரைஸ் அதாவது கரண்ட் ப்ரைஸிங் என்னவோ அது படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு $200,000 கரண்ட் ப்ரைஸிங் படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $8000 ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறீங்க ப்ராஃபிட் மட்டும் இந்த சிஸ்டம்லேருந்து. ஸோ அதே வந்து நீங்கள் ஒரு 10 months கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ இஐபி ஆக்ட் வருதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் 1 year வரைக்கும் மைண்ட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $8000 ஒரு 10 மாதம் கேப்பில் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வந்து இருக்கும் உங்கள் கையில் சரிங்களா. ஒரு 10 மாதம் 8,000 மைண்ட் பண்ணிங்கன்னா $80,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த சிஸ்டம் மூலமாக. ஸோ 10 மாதம் இதை வந்து மைண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஒரு $2,00,000 பட்ஜெட்லேருந்து 80,000 குறைக்கிறீங்க. ஸோ 1,20,000க்கு நீங்கள் ஒரு கேமிங் சிஸ்டம் வந்து அப்போ வச்சுருப்பீங்க சரிங்களா. ஸோ கேம்ஸுக்கும் அதாவது கேமிங்க்கு பில்டு பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் போட்ட காசையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,76,500 அந்த ரிக்கு காஸ்ட் வருது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 months வந்து ஆகும் இதோட ரிட்டர்ன் வரத்துக்கு. கண்டிப்பாக ஒரு லாங் பீரியட். பட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ப்ரைஸ்னால தான் எல்லாமே. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5% தான் ரிட்டர்ன் வருது நம்மளுக்கு. So let's consider Ethereum price to be $3,500 or $4,000. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 ருபீஸ்க்கு வந்து நம்ம போயிட்டு இருந்துச்சு லாஸ் சோல்டு ப்ரைஸு. ஸோ அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு $750 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தோட ரெவன்யூ 22,500 அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் சேம். ஸோ உங்களுக்கு வந்து 21,500 ருபீஸ் கையில் நிற்கும் ஆஃப்டர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதத்துல நீங்கள் போட்ட காசு வந்து தாராளமாக எடுத்துடலாம். 13% ஒரு மாதத்துக்கு உங்களோட ரிட்டர்ன் வருது உங்களுக்கு சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் ப்ரைஸ் ஹை ஆகிறதும் லோ ஆகிறதும் ப்ரெடிக்டபிள் கிடையாது. பட் கண்டிப்பாக ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு லைக் போடுங்க. ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சிமிலர் வீடியோஸ் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் 2060 வச்சு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. டெஃபினட்டாக லைக் போடுறது மூலமாக மட்டும்தான். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கமெண்ட் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கார்ட் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்கள் ரிக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டே, ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற இன்றைக்கி வந்து நான் 5 to 5:30 லைவ் வருவேன். ஸோ அந்த லைவில் உங்களுடைய ரிக்ஸோட பிக்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபீச்சர் பண்ணுவேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்ஸ் நிறையா வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லோரும் வாங்க, வந்து உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசி பில்ட் ஏதாவது வேணும்னா மட்டும் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். டவுட்ஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. டவுட்ஸ்னால் வாட்ஸ்அப் இல்லை டிஸ்கார்டில் நீங்கள் வந்து கேளுங்க. டெஃபினட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, மேலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.